வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சுடர் பாப்பா வீடியே இவ்வளோ அமைதியா இருக்கு, எனக்கு அமைதியா இருந்தா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருந்தா நல்ல விஷயம் தானே பாப்பா அப்படின்னு சொல்றாரு வெற்றி. யாருமே இல்லைன்னா அமைதியா இருந்தா பரவாயில்ல, நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறீங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க சுடர். கண்ணை கட்டி விளையாடலாம், இப்ப நான் யாரை தொடுறேனோ அவங்கள நான் ஸ்டாச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெற்றி சுடர் பாப்பாவோட கண்ணை கட்டி விடுறாரு. தருண், வெற்றி, விஜய் 3 பேருமே இப்போ ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. யாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா அபி வராங்க. இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உன் வயசு பசங்களோட விளையாடாம இது என்ன கண்டவங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. விஜய் சொல்றாங்க, அவ வயசு பசங்களோட விளையாடுறதுக்கு அவ எங்க போவா, அதான் நாங்க சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இப்படிதான் கண்டவங்க கூட எல்லாம் விளையாடணுமாவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கோபிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்ததா இப்போ ராதாவை பாக்குறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போறாங்க. ராதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க கலெக்டர் மேல கல் எறிஞ்சது தப்பு தான், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இடத்த அவங்க அபகரிச்சா நமக்கு கோபம் வராதா ராதாமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டை நம்ம எதிர்த்து தான் போராடணுமே தவிர கவர்மெண்ட்டை நம்ம எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ராதா. கலெக்டரும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவங்க மேல கல் அடிச்சது தப்பு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பரமுவுக்கு இப்போ கண்மணி கால் பண்றாங்க. நீ உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ராதா, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமு வராரு. கண்மணி இப்போ நேரா வந்து பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீ சொன்ன பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு பரமு. இளைய தலைமுறை உங்க பின்னாடி இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அவங்கள உசுப்பேத்தி விட்டா போதும், நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. நீலாம் வக்கீலே கிடையாது, ஒரு பொம்பளை சாணக்கியா அப்படின்னு சொல்றாரு பரமு. உங்களுக்கும் அபி எதிரி, எனக்கும் அபி எதிரி தான், அவ ஒளிஞ்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. மக்களுக்கு இருக்கிற கோபத்தை குறைய விடாம பாத்துக்கோங்க, இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பரமு. பரமு அடுத்ததா அந்த மக்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீங்க எல்லாம் கிளம்பி இப்ப போங்க, அதுக்கப்புறமா எந்த விதத்துல போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. தருண் சுடர் பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அபி பாவம், அவ வேலையில எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதனாலதான் உன் மேல கோபப்பட்டுட்டா அப்படின்னு சொல்றாரு. கேம் மேலேயும் தான் லாரி ஏத்துனாங்க, நான் அதுக்காக அபி மாதிரி கோபப்படவா செய்யறேன் அப்படின்னு சுடர் கேக்குறாங்க. கோபப்படாம சாப்பிட சுடர் அப்படின்னு தருண் சொல்றாரு. அபி சிம்பாவை திட்டான், அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுடர். அபிக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துருது. அம்மா பெரிய சிம்பா, அவன் தலையில தீதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா பேச அபி அப்படின்னு சொல்றாங்க விஜய். நீ வளர்ந்தவ பெரியவ, ஆனா சுடர் சின்ன பொண்ணு, அவளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. வாய் மட்டும் பெரியவங்க மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்றாங்க அபி. உன் பொண்ணு இல்ல, அதனாலதான் அப்படி பேசுறான் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. சரி, நீ போய் தயவு செஞ்சு அவட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசு அப்படின்னு சொல்றாங்க விஜய். சுடர் பாப்பாவுக்கு என்ன கோபம் அப்படின்னு கேக்குறாங்க அபி. நான் உன்கிட்ட தான் விட்டுட்டேன்ல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு எழுந்து வெளியில வந்துடுறாங்க சுடர். வெளியில வெற்றி நின்றுட்டு இருக்கிறாரு. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா இங்க வந்து கண்ணவன் கூட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அபி. சுடர் பாப்பா சாப்பிட மாட்டேன்றா அப்படின்னு சொல்றாங்க விஜய். நீங்க தட்டுல போட்டு கொண்டு வாங்க, நான் சொன்னா சுடர் பாப்பா கண்டிப்பா கேப்பா அப்படின்னு சொல்றாரு தருண். அந்த டைம்ல கரெக்டா 4-5 பேர் வீட்டுக்கு வெளியில நின்று கல் வீச ஆரம்பிக்கிறாங்க. சுடர் பாப்பா மேலையும் அபி மேலையும் கல் படாம ரொம்ப பாதுகாப்பா உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு வெற்றி. யாரு கல் வீசினது அப்படின்னு பாக்குறதுக்கு வராரு வெற்றி. எதுவும் அடிப்படலைல அப்படின்னு அபி சுடர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிம்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த அடியும் படாது, என்ன சிம்பா காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க சுடர். வெற்றி இப்போ வீட்டுக்குள்ள வராரு. சுடர் பாப்பாவை பார்த்து உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு ரொம்ப பதறி போய் கேட்கிறாரு. கவலைப்படாத சிம்பா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த அடியும் படாது, நல்லா பாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன், கை கால் கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சுடர். வெற்றி சுடர் பாப்பா மேல இவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறத அபி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.